ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் லைட்ஸ் எல்லாம் போட்டு ஆல்ரெடி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த லைட்ஸ் போட்டதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா செலிப்ரேஷன் வைப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த கிஃப்ட் பாக்ஸஸ் என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இது வந்து எங்களுக்காக நாங்கள் வாங்கின கிஃப்ட்ஸை வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதை வந்து ட்ரீக்கு அடியில் டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நிக்கில் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்க அப்பாவும் நிக்கிலும் அழகாக வந்து ட்ரீயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரீயோட பிரான்ச்சஸ் எல்லாம் அழகாக எடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இதை முடித்ததுக்கப்புறம் அதை தூக்கி அழகாக வந்து நாங்கள் டேபிள் மேலே வச்சிட்டோம். ஸோ கிட்ஸுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். அவங்களுக்காக நம்ம நிச்சயமாக இதெல்லாம் பண்ணலாம். போலந்து வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு எப்படி வருது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்டால் போட்டுட்டு அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்பவே வாங்கணும், அதை வாங்கி வந்து நம்ம பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. அது ஏன்லாம் எனக்கு தெரியல. அண்ட் கிட்ஸும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்களும் அழகாக நம்ம கூட சேர்ந்து பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அழகாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சைஸ் ட்ரீ தான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன் அப்படிங்கிறதுனால சரி ஓகே, நம்ம ரொம்ப பிக்கர் சைஸ்லாம் போக வேண்டாம், ஃபர்ஸ்ட் சின்ன ட்ரீயாக வந்து வாங்கிட்டு இதை டெக்கரேட் பண்ணி நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து நார்மல் சைஸ்க்கு போயிட்டு இன்னும் பிக்கர் ஒன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுவும் பண்ணலாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ட்ரீயை வந்து ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் டேபிள் மேலே வந்து இதை ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். நிக்கில் அப்புறம் அவங்க அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து இதை வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து அழகாக இந்த இதையெல்லாம் வந்து நம்ம அழகாக எடுத்து விடணும். ஸோ எடுத்து விட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு லென்த் அண்ட் ஃப்ளாரியாக இந்த மாதிரி வரும். செகண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்ஸை வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட்ஸ் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த பால்ஸ் எல்லாம் நம்ம ஹேங் பண்ணும்போது தவறி கீழே விழாமல் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்இடி லைட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு ஆஃபர் ப்ரைஸ்லலாம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நான் எனக்கு வேணுங்கிறது இயர்லி வந்து வாங்கி வச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்ம வீட்டுக்கு புது வரவா வந்து இந்த வாட்டர் ஃபால் லைட்ஸ் வந்திருக்கு. ஸோ பார்க்குறப்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து நான் பால்கனிக்காக தான் வாங்கினேன். பட் பால்கனி வெளியில் இருக்கிற அந்த சில்னஸ்க்கு நம்மளால வெளியில் கண்டிப்பாக போக முடியாது. விண்டோவில் வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த லைட்ஸ்லாம் போட்டோன்னே அந்த செலிப்ரேஷன் மோடு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மல்டி கலர் லைட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இதை ட்ரீயில் வந்து சுற்றி விட ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டுக்கு புது வரவு தான். என்ன அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ காமிச்சேன் இல்லையா, அது வந்து 200 LED லைட்ஸ் இருக்கும். இது வந்து அதே மல்டி கலர் எல்இடி 700 இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ட்ரீல இந்த லைட்ஸ் எல்லாம் போட போகிறோம். ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம்.
இங்க பாத்தீங்களா நிக்கில், நான் இந்த ஒரு விஷயம் தான் சொன்னேன், நிக்கில் கூட சேர்ந்து பண்ற எந்த ஒரு வேலையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ அழகா இன்வால்வ்டா பண்ணிட்டு இருப்பான். லைட்ஸ் மட்டும் போட்டதுக்கே வந்து நம்ம ட்ரீ இவ்வளோ அழகா இருக்கு. ஸோ பார்க்குறப்ப நல்லா இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ட்ரீல ஒன்று வந்து ஹேங் பண்ணிடலாம். கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய வாங்கியிருக்கோம். பட் எந்த அளவுக்கு இதில் போட முடியும் அப்படிங்கிறது தெரியல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் தான். ஸோ இதில் வந்து இதெல்லாம் ஒன்றுனா வந்து இதில் மாட்டி நம்ம ட்ரீல ஹேங் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் மெயின் இதில். ஸோ குயிக்காக பண்ணிடலான்னு நினைக்கிறேன், பட் தெரியல, பார்க்கலாம். அந்த திங்ஸ் இருக்கலாம் மாட்டுறதுக்கான ஹூக்ஸ். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இப்படியே பண்ணிட முடியும். இதில் மாட்டிட்டு இதை வந்து இப்போ ஹேங் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது எனக்கே வந்து ஈவன் எனக்கே எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து தீம் வைஸாகவும் போவாங்க. லைக் ஒரு கலர் வந்து ஒரு இயர் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் நாங்கள் அந்த அளவுக்கு வந்து பெருசாக கலர் தீம் அந்த மாதிரிலாம் யோசிக்கல. ஸோ ரேண்டமாக வந்து சூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா நிலனை கூட்டிட்டு அவங்க அப்பா வெளியே போயிருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயத்த நிலாவை வச்சுட்டு எங்களால் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் அவங்க 2 பேரையும் ஷாப்பிங் போய் தனியாக ஷாப் பண்ணிக்க, என்ஜாய் பண்ணிக்க அப்படின்ட்டு நானும் நிக்கலும் இங்கே தனியாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இதில் ஊக்கு மாற்றுறது தான் ஒரு வேலைன்னு நினைக்கிறேன். அதை ஒருத்தர் உட்காந்து பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து இந்த டெக்கரேஷனை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நானும் நிக்கலும் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால வேற ஆப்ஷனே இல்லாமல் நாங்களாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்கள் பாருங்க ஒன்னொன்னா தான் லேர்ன் பண்ணி கற்றுக்குறோம். ஸோ என்னன்னா இங்கே வந்து ஸ்மால் சைஸாக இருக்குது, கீழே வந்து பிக்கர் சைஸாக இருக்குது. ஸோ பிக்கர் சைஸ் வந்து ட்ரீல மாட்டுறதுக்கும் ஸ்மால் வந்து இதில் மாட்டுறதுக்கும் பாலில் மாட்டுறதுக்கும். பட் நான் வந்து மாற்றி எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போதான் நாங்களே வந்து ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்மாலர் ஒன்ல வந்து நம்ம இந்த ஊக்க போடணும், பிக்கர் ஒன் வந்து ட்ரீக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு போகலாம். பாருங்க நாங்கள் கலர் தீம்லாம் எதுவுமே இல்லை. சில்வர், கோல்டு அண்ட் ரெட் இது 3 தான் வந்து வாங்கியிருக்கோம். மற்ற கலர்ஸ்லாம் இருந்துச்சு இந்த பால்ஸ், பட் நான் அதுக்கு போகலை. நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் ஒரு கலர் தீமில் வந்து இங்கே இருக்கிறவங்க பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து நம்ம இப்போ யோசிக்க வேணாம், ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதோட வந்து முடிச்சிட்டோம். மெட்டல் ஹூக்ஸ்லாம் இருந்துச்சு. சரி மெட்டல் வந்து குழந்தைங்க கையில் எங்கே நிக்கல் கையிலலாம் குத்திருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நான் வந்து பிளாஸ்டிக்கு போனேன். மேபி அந்த மாதிரி ஹூக் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள போடுறதுக்கும். மெட்டல் தான் கஷ்டமா, மெட்டல் ஸ்ட்ராங்கர் ஆனால் கொஞ்சம் கஷ்டம். பெண்ட் பண்ணுறதா இப்படி எடுக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம். வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி த்ரெட்ஸ் இருக்குல்ல, இதில் கூட நீ வச்சுட்டு பண்ணலான்னு நினைக்கிறேன். உள்ளே விட்டுட்டு பண்ணுறது இதெல்லாம் அதுக்கு தான் இவ்வளோ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியும். இப்படி பண்ணும்போது நம்மளோட பால்ஸ் வந்து லைஃப் கொஞ்சம் நல்லா வரும். இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணணும்னா இந்த இதுக்குள்ளே இந்த மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னா, கட்டினதுக்கு அப்புறம் அந்த ஊக்கு போட்டோம் அப்படின்னா இந்த பால்ஸோட லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ எதுவுமே பால் ஸ்பாயில் ஆகாத மாதிரி நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆகுது. ரைட்டாக போடாமல் இதில் போடும்போது தான் இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் கட்டிட்டு பண்ணும்போது உண்மையிலே ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த பேசிக் லேர்னிங்லாம் வந்து கிடைக்கும். அதுக்காகலாம் நம்ம ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி we just need a reason to celebrate. ஏன்னா வீடு டெக்கரேட் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணும்போது உண்மையிலே நமக்கும் மென்டலி ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். அண்ட் கிட்ஸ் அதை கிட்ஸும் அவங்க நம்மளோட சேர்ந்து பண்ணுறப்ப உண்மையிலே அவங்களுக்கும் இது ஒரு நல்ல
நல்ல மெமரியாக இருக்கும். ஸோ இதுக்காக எல்லாமே கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வீட்டில் பண்ணணும். ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஒர்க் தான், இதை வந்து நம்ம பால்ஸ் தானே அப்படியே எடுத்து ட்ரீயில் மாட்டி விட போகிறோம் அப்படின்னு தான் வந்து ஆரம்பித்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குதான். ஏன்னா இதை கரெக்டாக உள்ளே போட்டு அதை ஹேங் பண்ணி பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆகுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப குயிக்காக எல்லாம் முடியல. பட் மேபி நெக்ஸ்ட் இயர் நம்ம பண்ணும்போது குயிக்காக பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ நிலன் குட்டி வந்து அப்பாவை கூட்டிட்டு ஷாப்பிங் போயிருக்கான் இல்லையா. ஸோ வீட்டுக்கு வந்து அவன் பார்த்தானா நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கோமா அப்படின்னு யோசிப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் நிலன் குட்டி வந்து நாங்கள் ட்ரீ எடுத்து இங்கே மேலே டேபிள் மேலே வச்சதுலேருந்து ட்ரீயே சுற்றி வந்துட்டு இருந்தா. ஏதோ வீட்டில் புதுசாக இருக்கே அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணிடுறான். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆவான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவான்னு தெரியல, பார்ப்போம். இது வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா. ஸோ கிட்ஸோட எக்ஸைட்மெண்ட்டை பார்த்துமே நமக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து நம்மளும் இறங்கி பண்ணலாம். கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, இது நம்மளோட பார்ட்டிசிபேஷனும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிக்கில் வந்து லாஸ்ட் இயரும் என்கிட்ட கேட்டான், நம்ம கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணணும், ட்ரீ வாங்கி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்லாம் லாஸ்ட் இயர்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்கான். லாஸ்ட் இயர் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா கரெக்டாக Jan 1st வீக்கில் நாங்கள் இந்தியா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் எங்களால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பேக்கிங், ஷாப்பிங் அதுலேயே வந்து நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தோம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அதுக்கான டைம் கிடைச்சது. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு 1 monthக்கு முன்னாடியே இந்த ட்ரீ டெக்கார்லாம் முடிச்சிருவாங்க. ஸோ முடிச்சுட்டு டெய்லி இதில் வந்து லைட்ஸ் ஆன் பண்ணி வீடு வந்து எப்போவுமே அந்த அளவுக்கு அழகாக வந்து வச்சுப்பாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். மேபி நெக்ஸ்ட் இயரில் இதுக்கு அடுத்து வர வருஷங்களில் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே இந்த டெக்கார்லாம் முடிச்சுட்டு அழகாக வந்து பண்ண பார்க்கலாம். ஐ திங்க் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த பால்ஸில் இந்த இதை வந்து த்ரெட்டை கோர்த்து இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த வேலை கொஞ்சம் குறையும். அண்ட் வேறு ஏதாவது புது டெக்கார் பீசஸ் நம்ம வீட்டுக்கு வாங்குறோம்னா அதை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து நாங்கள் ரொம்ப பிடிச்சி வாங்கினோம், அழகாக இருந்துச்சு. இது மாதிரி ஒரு இதுவும் வாங்கினோம். ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்க, இது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அழகாக பொம்மை மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பெரிய இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் வந்து எனக்கு த்ரெட்டு தேவைப்படலை. ஸோ ஜஸ்ட் வந்து இதில் அப்படியே மாட்டினாலே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து இதை தான் பண்ண போகிறோம். நம்ம வாங்குறப்போ இது வந்து கொஞ்சம் பெரிய ஊக்கா இருக்கான்னு பார்த்து வாங்கினோன்னா நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த அளவுக்கு ஒரு வேலையை செய்கிறப்போ மென்டலி நம்ம ஒரு விஷயத்த ஃபோக்கஸ்டாக வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ மென்டலி ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக நல்லா இருக்கும் இதெல்லாம். ஏன்னா எப்போவுமே ஆஃபீஸ் ஒர்க் இந்த மாதிரி எல்லாம் நம்ம போயிட்டு இப்படி ஒரு சில டைம் நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறப்ப உண்மையிலே நல்லாயிருக்கும். கிஃப்ட் பாக்ஸஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ கிஃப்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டா கிஃப்ட், அது என்ன நிக்கல் நீயே எக்ஸ்பிளைன் பண்ணதை பற்றி. சார் இருக்க பீப்புளுக்கு எல்லாருக்குமே அவங்க ப்ரெசன்ட்ஸ் கொடுப்பாங்க சாண்டா. நைஸ் பீப்புள் எல்லாருக்கும் சாண்டா கிஃப்ட். குட்டான இருக்க பீப்புள், குட் பிஹேவிங். ஓகே. நாட்டியா இருக்கவங்களுக்குலாம் ப்ரெசன்ட்ஸ் வராது. நாட்டியா இருக்கிறவங்களுக்கு வராது. ஆமாம், இது ஒரு அப்படி பார்த்தா நிலாவுக்கு நம்ம இப்போ கிஃப்டே வாங்கிருக்கூடாது, ஆனால் வாங்கிட்டோமே. ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா எனக்கு கிஃப்ட் வாங்கினாங்க. அது என்னன்னா நிக்கிலுக்கு தெரியும். இப்போ ஒருத்தரோட கிஃப்ட் வந்து எல்லாருக்குமே தெரியாது அந்த மாதிரி. இப்போ நிக்கிலுக்கு நாங்கள் வாங்கின கிஃப்ட் வந்து நிக்கிலுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் குமாருக்கும் எனக்கும் மட்டும் தெரியும். ஏன்னா அவனுக்கு தெரியாமல் நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி எனக்கு வாங்கின கிஃப்ட்டு நிக்கிலும் அவங்க அப்பாவும் சேர்ந்து போயிட்டு வாங்கினாங்க. என்ன வாங்கி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும். ஸோ அது வந்து கேட்டால் சஸ்பென்ஸ். அது வந்து கிஃப்ட் எப்போ ஓப்பன் பண்ணணும்
25th ஆஃப்டர் லஞ்ச் ஆன் 2 o'clock. அப்போதான் அதே ஒரு ட்ரெடிஷன் மாதிரி அந்த டைம்ல கண்டிப்பா ஓபன் பண்ணி ஆகணும். பார்த்தீங்களா எங்களோட ஸ்கெடியூலர் இவன். அதே மாதிரி குமாருக்கு என்ன கிஃப்ட் வாங்கணும் அப்படிங்கிறது குமாருக்கு தெரியாது. அதை நானும் நிக்கிலும் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம சர்ப்ரைஸா நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். அந்த கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒருத்தரோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கியூட் விஷயத்தெல்லாம் வந்து பண்றது ரொம்ப அழகா இருக்கு இல்லையா. ஸோ நாங்கள் வந்து ட்ரீயை டெக்கரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். எப்படி இருக்குங்கிற அவுட்புட்டை வந்து பாருங்கள். ஸோ இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரீ ஃபுல்லாக நம்ம சுற்றி விட்டுடலாம். நான் நிலன் குட்டி வந்தானா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரில. பயங்கரமாக எக்ஸைட் ஆவான்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். ஸோ நம்ம டெக்கரேஷன் ஆல்மோஸ்ட் டன். இந்த ஒரு ஸ்டாரை வந்து மேலே வச்சிட்டோம் அப்படின்னா டெக்கரேஷன் வந்து ஃபுல்ஃபில்ட். அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ வந்து மேலே வைக்க போகிறோம். நீங்களும் போடுங்க. ஆக்சுவலி இந்த ஒரு ட்ரீக்கு மகுடம் சுட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வருது எங்களுக்கு. நாங்கள் கரெக்டாக இந்த ஸ்டார் வச்ச அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா நிலனும் அவங்க அப்பாவும் வந்தாச்சு. ஸோ ஜாக்கெட் கூட வந்து ரிமூவ் பண்ணாமல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே தான் ட்ரீ பக்கத்தில் வந்து நின்றுட்டான். வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அழகாக ஜாலியாக பார்த்துட்டு இருந்தான். ஸோ புதுசாக இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற திங்ஸை ஒன்று ஒன்று எடுக்கிறது, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். எங்களோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களும் பாருங்கள்.
ஹாய் நிலா 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 ஆனா 3, 2, 1. நிக்கில் என்னன்னு கெஸ் பண்ணியா? தெரியல, குட்டியெல்லாம் என்னால கெஸ் பண்ண முடியல. நிக்கில் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணிட்டே ஓபன் பண்ணு. நான் அப்படியே இப்படி ஓபன் பண்ணி என்னன்னு சொல்ல இந்த பாக்ஸ் முதல்ல இப்படி ஓபன் பண்ணி எடுக்கணும். பாக்ஸை பார்த்தெல்லாம் நீ யோசிக்கூடாது. பாக்ஸை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வாட்சா இந்த நியூ ஒன் இதான் டெக்கத்துலான்ல இருந்து வாங்குனீங்களா? ஏன்னா எதுக்கு இதை வாங்குனீங்கன்னு கேக்குறியா இல்ல சர்ப்ரைஸ் ஆகி கேக்குறியா? எங்களுக்கு புரியலையே. ஓகே, ஒன் மோர் கிஃப்ட் ஃபார் நிக்கில். இது என்னவா இருக்கும்னு சொல்லு பார்க்கலாம். அதை யோசி. செகண்ட் ஒன் எந்த கடை? திங்க் பண்ணி எந்த கடையா? அப்பா இல்லைன்னா கெஸ்ஸே பண்ணுவாங்க. கிரிக்கெட் கிளப்ல இருக்கு, கிரிக்கெட் கிளப் போன்றதுக்கான இருக்குல்ல. இந்த ஒன்று ஏதாவது பேரு போட்டிருக்கா? ஓபன் பண்ண நீ கெஸ் பண்ண முடியல. ஓபன் பண்ணி பாரு. இப்போ கண்டிப்பா கொரியர்ல இருந்து எடுத்திருக்கீங்க. என்னது என்னது? ஓபன் இதுவும் டெக்கத்லானா? பாக்ஸை வெளியேடு. இந்த ஒண்ணா? ஒரு ஹெலிகாப்டர். வாவ், அது என்ன ஹெலிகாப்டர்னு தெரியுமா? ஹெலிகாப்டர் ஹேண்ட்ல இப்படி கண்ட்ரோல் பண்றாங்க. பிடிச்சிருக்கா நிக்கில்? ஆமா, நிக்கில் நிலாவோடதும் நீயே ஓபன் பண்ணிடு. நிலாவோட நிலாவோடது என்னன்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும், அவனுக்கு தான் எதுவுமே தெரியல. வந்துருச்சு, இதுக்கு மேல வந்து இதான் அல்டிமேட். ஏய் என்னது இது? ஏதோ சுத்தியெல்லாம் வச்சிருக்கீங்க. பாருங்க பாருங்க, அதை கலட்டிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். வாவ், நல்லா இருக்கு. எந்த ட்ரிப்ல நான் இதை யூஸ் பண்ணலாம்? ஓகே, நல்லா இருக்கு குமார். இட்ஸ் குமார் டர்ன். ஓபன் பண்ணும். குட்டி ஒன்று ஓபன் பண்றாங்க நிக்கில். குட்டி ஒன்ல என்ன இருந்துச்சுமா? எனக்கு ஞாபகம் இல்லை. ஓபன் பண்ணு. ஐ திங்க் குட்டி ஒன்று ஓபன் பண்ணட்டும் ஃபர்ஸ்ட். குமார் என்ன நீங்க கெஸ் பண்ண மாட்டீங்க? என்னன்னு தெரியலையே இங்க என்ன கிடைக்குதுன்னு. நிக்கல் என்னடா? நிக்கில் கொஞ்சம் வாய மட்டும் இருக்குமா? என்னடா வாங்குனீங்க? நிக்கல்
நீங்க கெஸ் பண்ணுங்க, இப்போ கெஸ் பண்ணுங்க. Guess பண்ணுங்க. பார்க்காதங்க. என்ன வாங்குனீங்க? பர்ஸா? கிவ் அப்பா. பர்ஸா? ராங். எங்கடா இருக்கு? கண்ணாடி நான் சொன்னதா கூலர் இதுக்குள்ளதான் இருக்கு. கூலர் ஆனாலும் நாங்க உடனே ஒத்துக்க முடியாது. நான் சொன்னேன்னா கூலர் வந்து செம்மையா இருக்கா? செம்மையா இருக்கு. எங்க போய் வாங்குனீங்க? நிலா எப்படி இருக்கு நிலா? என்ன நினைக்கிறீங்க குமார்? பாட்டிலா? ஆமா. ஏதோ பாட்டில் இருக்கு. ஏதோ பாட்டில். ஓகே, உன் மைண்ட்ல என்ன பாட்டில் ஓடுது? என்ன வச்சதா காமெடி வேற பண்ண. சொல்லுங்கப்பா, அது இன்கரெக்டா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. என்னது பர்ஃபியூமா? வேற வேறனா பர்ஃபியூம் இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு இப்படி தான் பயங்கர மெமரபிளாக, ரொம்ப ஹாப்பியாக, ஜாலியாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். இந்த ஒரு வீடியோவை உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் உங்கள் எல்லாரையும் என்னோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's Sita. Thanks for watching. Bye.